இங்கே தமிழண்டா நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நடக்கிற இந்த பச்சைமண்டத்தில் எங்களுடைய நகைச்சுவை கலைவாணர் என்று புத்தரேரி என்கிற ஊரை தன் அடையாளமாக கொண்டு புத்தரேரி செல்லப்பா என்கின்ற நகைச்சுவை நாயகராக பட்டிமன்றத்தினுடைய கதாநாயகராக இருக்கிற ஐயா அவர்களை வணங்கி வருகின்றேன். ஐயா மெய் மட்டுமே பேசுவார், இன்னைக்கு மட்டும்தான் மை பூசி வந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திலே இந்த அருமையான நிகழ்வை, இந்த மூன்றாவது மாபெரும் நிகழ்வாக தமிழண்டா நிகழ்வை ஜெகஜீவன் அண்ணன் அவர்கள் அற்புதமாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் பாரம்பரியம் தன்னுடைய பழக்க பண்பாட்டுகளை எல்லாம் நிலைநிறுத்துகிற அமைப்பாக தமிழண்டா திகழ்கிறது என்பதை இந்த அவையிலே வந்து பேச வந்திருக்கிறோம். இதில் போய் பண்பாடை மீறப்படுகிறது என்று சொல்லுகிறார் என்ற சிவபாரதி எவ்வளவு அபத்தமா இருக்குது. உங்களுக்கு மேடை நிறுத்தி மேடையில பேச சொன்னா எங்க தமிழண்டா நிகழ்வு எப்படி அழகா இருக்கிறது. எங்களுடைய போஸ்ட் பாத்தீங்களா? அங்க பாருங்க, பறை தமிழண்டாவுடைய முதல் சின்னமாக பறை இருக்கிறது பாருங்கள். இதுதான் எங்களுடைய பாரம்பரியத்தின் அடையாளத்தை காட்டுகிறது. பறை ஒலிக்கிறது. அடுத்து இருக்குது பாருங்க பனை. ஐயா கருப்பட்டி காப்பி வேணும்னு கேட்டே இருக்கிறீர்கள். பனைமரத்தை யாரும் பாதுகாப்பதே இல்லை. என் பாரம்பரியமான பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழண்டா நிகழ்விலே பனைமரம் இருக்கிறது பாருங்கள். அது மட்டுமா, ஜல்லிக்கட்டுக்காக மாபெரும் புரட்சியை நடத்தினோமே. பாரம்பரியமான நம்ம நாட்டு மாடுகளை காக்க வேண்டும் என்று ஒற்றை புரட்சியில வேணா மின்னியதல்லவா? இன்னும் மறந்து விட்டீர்களா? பாரம்பரியத்தை காக்கின்ற காளைகள் துள்ளி குதிக்கிறார்கள், அதை சிம்பலாக வைத்திருக்கிறார். இந்த தமிழண்டா நிகழ்வுல வந்து பாரம்பரியம் பாதுகாக்கப்படவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அங்க பாருங்க பொங்க பாறை. சரி, எல்லாருமே பொங்க இருக்குதான் செய்யும். செல்வமாரி வீட்டில் மட்டும் பொங்கல்ல உப்பு போடுவாங்க. பொங்கல்ல எல்லாரும் சர்க்கரை போடுகிறார்கள். செல்வமாரி வீட்டுல உப்பு போட்டுதான் பொங்க வைப்பாங்களா? அந்த பொங்கல் அழகா இருக்குதுயா. என்ன வந்து கனவுட்டு இருக்கிறீங்க? பொங்கல் நம்ம பேச வந்தது பொங்கல், அவர் பேசுறாரு கேசரி. பொங்கலுக்கு யாராச்சும் கேசரி அங்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சி ரொம்ப சிரிச்சு அழகா ரசித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படிப்பட்ட சகோதரிகள் அமைந்திருக்கணுங்க. அதுதாங்க அழகு. எங்களுடைய பாரதி, பாரதினா லேசானவர்கள். பாரதி என்பவன் மிகப்பெரிய நெருப்பு என்று பேசினார்கள். பாரதி என்பவன் மிகப்பெரிய ஒரு புயல் காற்று. எட்டைய முகத்தில் புயல் காற்று. ஒரு காற்று 8 திக்கு வீசியது. அந்த புயல் காற்று பாரதி என்னும் பெயரை கேட்டு பாரே அழுந்தது என்றால் பதமெடுத்து பாரத போரை நடத்திய பாரதி என்று இந்த கவிகாயத்தை நடத்தினாரே சங்கரலிங்கனார். அந்த அவைகளை வடிவமைக்கின்றேன். அற்புதமான கவிதை. பாரதியின் நெருப்பை பற்ற வைத்து எரிய வைத்தார்கள். இப்படி எல்லாரும் நெருங்கி இருக்கிறீங்க, சொந்தங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் நம்முடைய தமிழ் சொந்தங்க. தூத்துக்குடினா உப்பு விளைகிறதையா? உப்பு என்பது உப்பு மட்டும் விளையவில்லை, இங்கே நட்பும் விளைகிறது என்பதற்கு தான் இந்த அரங்கக்குடி இருக்கிறது. செல்வமாய் வந்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உப்பு தின்றவர்கள் தண்ணி குடித்தே ஆக வேண்டும். உப்பு என்பது மான ரோசம் சூடு சொல்லை அத்தனையும் சொல்லும். நீங்க தூத்துக்குடியில வந்துக்கிட்டு கதை விடுற எதிய பாரம்பரியம் கெட்டு போச்சு. இன்னைக்கு பொங்கல் வீட்டுல விடுறோமா இல்லையா? எல்லா வீட்டையும் விடுறோம். என்ன கொலவ முடியறதா கூட என் சகோதரி சொன்னாலே நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அதுதாங்க வெற்றி. நாங்க கேசட் கூட போடுவோம், கொலவ போடுவோம். அதெல்லாம் எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் இன்னும் விட்டு விடவில்லை. லேசா ஏதோ பேசி போசக்கூடாது. பேசுறாரா பேசு. கோயில் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். எத்தனை பேர் அலங்குக்கு போறாங்க, காவடி எடுத்து போறாங்க. திருச்செந்தூருக்குள்ள கால் வைக்க முடியலையா? பௌர்ணமி வந்தா கூட்டம் கூடி போயிருது. ஏன்? பாரம்பரியம் காக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வளர்ந்து எல்லாவற்றையும் வளர்ந்து விட்டு சொல்றாங்க. எங்களுடைய ஜோதிமணி ஐயா நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு 100 பேருக்கு கும்பாவில் பழைய சாப்பாடு. எப்படி அருமையான நிகழ்வுங்க. பாரம்பரிய நாளைக்கு இந்த அழைப்பிதழை நீங்கள் படித்தால் தெரியும். இங்கே 100 பேருக்கு நாளை கும்பா என்கிற ஒரு பாரம்பரிய பாத்திரத்தில் பழைய சாதத்தை சாப்பிடுகிறார்கள். அது மட்டுமா, மதியம் வெத்தலை பாக்கு 100 பேர்
வெற்றிலை பார்த்து போடுகின்ற பாரம்பரிய பழக்கத்தை நிகழ்த்துகிறார்கள் நாளை என்பதை இந்த தமிழ்நாட்டில் நிறுவனம் காட்டிக் கொண்டிருக்கிறது. எங்க வந்து பாரம்பரியம் காக்கப்படல வேஷ்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோ கட்டினாலும் கூட வேஷ்டி கட்டுற தமிழன் என்று நிரூபித்தவன் நம்முடைய காமராஜர். கருப்பு காதலாகிறார். என்னை பார்த்து காமராஜர் கருப்பு தான், அவரும் என்னை போல தமிழன் தான். அவர் கதராடை கட்டியிருப்பார், பார்த்துட்டீங்களா? அவர் கல்லூரியில் வந்து உட்கார்ந்துட்டு பாரம்பரியம் காக்கப்படவில்லையா? எங்கள் புத்தரையிலேயே என்ன நம்பாரு மீசை முறுக்கிறார் பாருங்கள். பாரதியின் முறுக்கு மீசை கொண்டாலே நெருப்பு கவிதைகளை வைத்து வைத்தார். அப்படிப்பட்ட என் பாரதி நிற்கிறார். பார்த்து பேசுங்க, அவை தெரியாம பேசக்கூடாது. ஏதோ நான் வாங்கி வந்ததெல்லாம் பேசுற மாதிரி நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. தமிழருக்கு உணவு முக்கியம், உணவு முக்கியம். ஐயா கணினியே ஆண்டாலும் உறக்கவும் முக்கியம். ஆமா, உறக்கவும் முக்கியம். தமிழருக்கு கணினியே ஆண்டாலும் கணினி ஆண்டாலும் கட்டாய வயது பசிக்க வைக்கிறார். அதற்கு சோறு உணவு அவரை பெருமைப்படுத்த வேண்டும். இன்று வரை எங்கோ விவசாயி விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். உணவு தருகிறவர்களை நாம் கொண்டாடப்பட வேண்டும். அதுதானே பாரம்பரியம். என்னைக்கு தொழுவத்தை தூரட்டும். எங்க செல்வமாரி வந்து ஆளு தொழுவத்தை தூரத்தில் வைத்ததால் தொழுவத்தை மட்டுமா குறைத்தோம், மாட்டையும் அல்லவா குறைத்தோம். மாட்டை குறைத்தது நேரமை மாற வேண்டும் என்று தான் பேச வந்திருக்கிறது எங்களுடைய தமிழ்நாட்டா. தமிழ்நாடு சொன்னாலே ஒரு அதிர்வு குறைந்தது அல்லவா, பாரதியை போல. அதனால்தான் இந்த நிகழ்வுக்கு வந்து சரி ஏதோ பேசிட்டு போட்டு எதிரணிக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தா எல்லாமே போய் எங்களுடைய போறாங்க. சஷ்டி விரதமா இருந்துக்கிறீங்களா? விரதம் இருக்கிற சஷ்டி எனக்கு கல்யாணம் முடிக்கிற போது கோயில் கோயிலா அலைஞ்சவன் செல்வமாரி இங்க வந்து சொல்றாரு, நான் பாரம்பரியத்தை பாதையே காக்க வைப்போம். யாரும் காக்கலன்னு எப்பா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, உனக்கு நல்லது நடக்கும் சொல்றாரு. எப்பா சீக்கிரம் போய் நாளைக்கு கோயிலுக்கு எதுக்கு போனார், எதுக்கு போறாரு அவருக்கு தானே கேட்கணும். குறை இருக்குன்னு போறாரு. பாரம்பரியமா இல்ல, பல பேர் பல காலத்துக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படியா? அவரு எதுக்கு போனாரு? பொண்ணு தேடி போனாரா? எங்க போனாரு யாருக்கு தெரியுமையா? ஐயா குடிச வீடு தாங்க. பொங்கலை கொண்டாடாம இருக்காங்களா? மண்ணால் வீடு கட்டி ஓலை என்ற குடிசை என்ற கோபுரமாக காட்டும் அந்த மண் சுவருக்கு கூட வெள்ளை அடித்து வேஷ்டி கட்டுவார்கள். பொங்கல் அன்னைக்கு ஏழைகள் வெள்ளை அடித்து வேஷ்டி கட்டுவார்கள். சுவருக்கு மண் சுவருக்கு கூட இன்னும் நடக்குது குடிசை வீடுகள்ல. எங்கவோ நினைக்கிறீங்க. பாரம்பரியம் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் அதை மீறப்பாக்கலாம். பாரம்பரியம் காக்கப்படும், மண் வளம் காக்கப்படும், மனிதநேயம் காக்கப்படும். மனிதநேயம் இருப்பதால் தான் இந்த மண்ணும் மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு நிகழ்வுக்கும் இந்த என்னுடைய பேச வாய்ப்பளித்த என்னுடைய நடுவர்களுக்கும் இந்த தமிழ் சார்ந்தோர் சபைக்கும் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சமிருந்த நன்றியை குறித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜேந்திரன் அவர்கள் பல செய்திகளை சொல்லி போயிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் லேசில் எல்லாத்துக்கும் கூட தள்ளிட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் முத்தாய்ப்பா சொல்லியிருக்கிறேன். கோலம் போடுறாங்களா கேட்டேன், கொலவை விடுறாங்களா எல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, தொடர்ந்து நம்முடைய நாடை மணி தொழிலதிபர் வாங்க.